காலையில எந்திரிச்சோனே அடுப்பங்கரைக்கு தான் வர வேண்டியதா இருக்கு. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியும் இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு போறதும் அடுப்பங்கரையில இருந்து போற மாதிரி தான் இருக்கு. விடிஞ்சாலும் அடுப்படி அடைஞ்சாலும் அடுப்படி. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியவே மாட்டேங்குதே. அந்தா கூப்பிட்டாச்சு. என் வாழ்க்கை பூரா என் மாமியா கிழவிய நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கு போல. இந்த வாரேன் தே வரலன்னா ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பான்னு கூட கொஞ்சம் கூட இந்த மாமியா கிழவிக்கு தெரியாது. அதனால கூவிக்கிட்டே இருப்பா. சரி போவான், இல்லனா பக்கத்து வீட்டுக்காரியேவும் வீட்டுக்கு வர அளவுக்கு கத்த ஆரம்பிச்சிருவா. என்ன அத்தே கூட்டியலோ? ஏன் கூப்பிட்டது காதுக்கு உனக்கு கேட்கலையோ? ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு கூப்பிட்டுருக்கேன், அப்புறமேட்டு தான் நீ வந்திருக்க. நீ எப்பயும் இப்படித்தானே செய்வ. எந்த காலத்துல நீ ஒரு தடவைக்கே நீ வந்திருக்க? ஏத்தே என்னத்தே நீங்க என் மேல பாசம் வச்சிருக்கீங்களான்னு டெஸ்ட் பண்ணுறேன் தே. என்னது டெஸ்ட் பண்ணுறியா? என்னடி டெஸ்ட்? ஆமாத்தே, நீங்க ஒரு தடவை மட்டும் என்னைய கூப்பிட்டுட்டு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு என் மேல பாசம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஆனா அப்படி இல்லாம சின்ன பொண்ணுன்னு கூப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என் மேல பாசம் ரொம்ப அதிகம்னு அர்த்தம் தே. அப்படியா? ஆமாத்தே, அதான் உங்களுக்கு என் மேல பாசம் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணேன் தே. நீங்க என் மேல பாசமா இருக்கிறீங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க தே, ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அப்படியா? சரி, இப்ப நான் இதை நம்பணும். கேக்குறவன் கேனையனா இருந்தா கேப்பையிலயும் நெய் வடியுதுன்னு பண்ணி. சரி, வாங்கிட்டக்கெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு ஏன் நிம்மதி தான் போகும். நான் இன்னைக்கு என் மவ வீட்டுக்கு போற குஷியில இருக்கிறேன். அதனால வாங்கிட்டக்க பேசி நான் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. இன்னைக்கு தான் தே நீங்க சரியான முடிவு எடுத்துருக்கிறீங்க. இப்படியே நீங்க வருடாந்திர காலமும் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எனக்கும் பிபி பிரஷர்னு எதுவுமே வராது தே. அத்தே உங்ககிட்ட எல்லாம் பேசி எனக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. இனிமே வர வேண்டியதுல என்ன இருக்குது?